வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு 8 விதமான அடை பண்ண போகிறோம். அந்த அடைக்கு மாவுமே நம்ம எப்பவும் கார அடைக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறோம். அதில் வித்தியாசமாக நம்ம அடை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார அடைக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 கப்பு வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு 1 கப்பு வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு சின்ன சைஸில் இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு வச்சுருக்கேன், உளுந்து நம்ம ரொம்ப சின்னதில் இந்த மாதிரி ஒரு கப்பில் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேத்துக்குள்ளது. 15 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், ஜீரகம் 3/4 ஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன், இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், இந்த கார அடை மாவை வச்சு நம்ம 8 விதமான அடை செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ அடை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அடை, கொத்தமல்லி அடை, பீட்ரூட் அடை, கேரட் அடை, புதினா அடை, வெங்காய அடை, கருவேப்பிலை அடை. இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கார அடைக்கு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கடலைப்பருப்பு கொட்டியிருக்கேன். அடுத்து பாசிப்பருப்பு இதில் போட்டுடலாம். அதுக்கடுத்து உளுந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரிசி தனியாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு பருப்பு கொஞ்சம் கொருன்னு அரைக்கணும். அதுக்காக நான் தனியாக ஊற வைக்கிறேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், முதல்ல நம்ம கார அடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ காஞ்ச மிளகாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இதையுமே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க மட்டும் அதில் போட்டுக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பெருங்காய பொடியை இதில் போட்டுடுறேன். அரிசியை போட்டுடலாம். 2 ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா கழுவி எடுத்துட்டேன். இந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துணுங்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொருன்னு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம இந்த பருப்பையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அரிசி ரொம்ப கொருன்னு இருக்கும். அப்போது நம்ம அடை செஞ்சுட்டு சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும். பாருங்கள், இதையுமே நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடை நல்லா மொறுன்னும் கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். எப்படி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கண்ணாடி பவுலில் இதை நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் இந்த அடை நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். இதில் நம்ம இந்த ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியை கழுவுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டில் இது செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி அடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம அடை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம இந்த அடைக்கு கடுகு உளுந்து தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இந்த கடுகும் உளுந்தும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம வாழைப்பூ அடை செஞ்சுக்கலாம். நல்லா ஆஞ்சி கழுவி நல்லா ஆற வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இப்போ இப்படி பொடியாக நறுக்கிக்கலாம். இது நம்ம செய்யும் போது தான் பொடியாக நறுக்கி போடணும். முன்னாடியே நறுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கலர் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இந்த வாழைப்பூக்கு மட்டும் சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கலந்த மாவை நம்ம ஒரு கரண்டி எடுத்து இதோட கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. பாருங்கள், இப்போ தோசைக்கல் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அடையாக ஊற்றிக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கனமாகவே தட்டிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கரண்டி அப்படி நனைச்சிட்டு இப்படி தட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும்.
இப்போ அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த அடை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்துடும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு, நல்லா உள்ளெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான வாழைப்பூ அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம முருங்கைக்கீரை அடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதில் இந்த ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையோட கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் வெங்காயம் சேர்த்தா போதும். பாருங்கள், கொஞ்சம் மாவு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லா சாப்பிடுவாங்க. ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருந்தது அப்படின்னா இப்படி கையில் தட்டிக்கங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் கல் இப்படி திருப்பி திருப்பி வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், கம்மியான தீயில வச்சே இதை வந்து வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. கம்மியான தீயில வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பக்கம் இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும் போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக திருப்புங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து நம்ம கருவேப்பிலை அடை செய்ய போகிறோம். இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை. இதில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிலதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம், வெங்காயம் வேணான்னா வெங்காயம் சேர்க்காம கூட பண்ணலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிக்கு ரொம்ப நல்லது. முடி வந்து கொட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. கொஞ்சமாக இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இதை அப்படியே வச்சு தட்டிக்கலாம். அடுப்பை கம்மியான தீயில வச்சுருங்க. கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னா நல்லா மெலிசாக வரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் திருப்பும் போது கொஞ்சம் ஸ்லோவாக திருப்புங்க, சில நேரம் உடஞ்சிரும். பாருங்கள், இந்த எல்லாமே இதோட ஐடியா கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ்லேருந்து பார்வதி அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. ஆல்ரெடி நான் வெறும் அடை மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அவங்க ஐடியா கொடுத்தவொடனே நான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு செஞ்சு காமிச்சுட்டுருக்கேன். திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ஒரு கருவேப்பிலை அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் அடை. இதில் வந்து கேரட் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கேரட் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2-3 கேரட்டு சேர்த்துக்கலாம். காய்கறினாலே ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாங்க நம்ம பசங்க. நான்வெஜ்னால் நிறைய பசங்க விரும்புகிறாங்க. இப்போ வெஜிடேரியன் வந்து பசங்க விரும்புகிறதே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ்ஷிலையும் நம்ம காய்கறி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுடலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு அடையுமே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதனால் பாருங்கள், நல்லா பொறுமையாக உங்களுக்கு கையில் தட்ட பயமாக இருந்தது அப்படின்னா அந்த கரண்டி வச்சே கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம். நடுப்புற ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியான தீ வச்சிடலாம். கம்மியான தீயிலேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காய்கறி சேர்த்து கூட நம்ம செய்யலாம். அடுத்து வந்து குடமிளகாவில் செய்யலாம், அப்புறம் பஜ்ஜி மிளகாவில் செய்யலாம், கோஸு, அப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி எந்த காய் உங்கள் குழந்தைங்க விரும்புகிறாங்களோ அந்த காய் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான கேரட் அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு அடை பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு சிலதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணாம் அப்படின்னா அப்படியே அதோட இது மட்டும் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு அடை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொன்றுமே வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தட்டுங்க.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அடை வந்து கம்மியான தீயிலேயே வேக விடுறது தான் நல்லது. பாருங்கள், இப்படி கம்மியான தீயில வச்சு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பொன் கலரில் வரும். சூப்பராக பாருங்கள், மணக்க மணக்க ஒரு கொத்தமல்லி அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா அடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே நீங்கள் வெங்காயம் வேண்டாம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். தக்காளியுமே பொடியாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன புளிப்புத்தன்மை இருக்கும் கொஞ்சம். ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். ஒரு மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பிடிச்ச மாதிரி அடை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், கம்மியான தீயிலேயே இது வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அடையை திருப்பிக்கலாம். புதினா அடை இங்கே சுட்டுட்டு இருக்கும் போதே அப்படி ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரு மணமான புதினா அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே செய்கிற வெங்காய அடை. கொஞ்சம் நம்ம அடை தட்டும் போது கொஞ்சம் தீயை ஏற்றிக்கங்க, அதுக்கப்புறம் குறைச்சிருங்க. இந்த ஓட்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னா எல்லா சைடும் நல்லா வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நமக்கு அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த ஒரு அடை மட்டும் நமக்கு புண்டுருச்சு. பாருங்கள், வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு வெங்காய அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் அடை பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மாவு வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை இதில் போட்டு கலக்கிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கூட நீங்கள் தட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சின்னதாக தட்டி கொடுத்தோம் அப்படின்னா விளையாட்டுத்தனமாகவே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பீட்ரூட் அடையுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.